வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பயிர் கடன் தள்ளுபடி திட்டத்தை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மேலும் பட்ஜெட்டில் 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. யாருக்கு என்ன பயன் இருக்கிறது, தமிழக பட்ஜெட்டில் பயிர் கடன் தள்ளுபடிக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, இதை பற்றி எல்லாமே வீடியோவில் ஒரு அனலைசிஸாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழு பயிர் கடன் தள்ளுபடி கோரிக்கை விவசாய பிரதிநிதிகளுடன் அமைச்சர்கள் அனைத்துமே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. தற்சமயம் தமிழகத்தில் பயிர் கடன் தள்ளுபடி எந்த அளவுக்கு இருக்குது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தற்சமயம் தமிழகத்தில் இந்த பயிர் கடன் தள்ளுபடி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 75,000 ரூபாய் மட்டும்தான். 5 ஏக்கருக்குள்ளே நீங்கள் 75,000 ரூபாய்க்கு பயிர்க்கடன் வாங்கியிருந்தீங்கன்னா 100% தள்ளுபடி. 75,001 ரூபா வாங்கியிருந்தால் கூட 35,000 தான் உங்களுக்கு தள்ளுபடி. இப்படி மாற்றி அமைச்சிருக்காங்க இந்த தள்ளுபடி விகிதத்தை. தற்சமயம் தள்ளுபடி யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க, யாரெல்லாம் தள்ளுபடி பெற தகுதியற்ற நபர்கள், இது எல்லாமே வீடியோ வாயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். விவசாயிகளின் கோரிக்கைகளை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக அமைச்சர்கள் உறுதியளித்தனர். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டும் வந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த விவசாயிகள் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யணும் அப்படின்ற மாதிரி போராட்டங்கள் ஒரு பக்கம். இந்த நிலையில் அமைச்சர்கள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, கே.எஸ். செங்கோட்டையன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், வினோத், வெங்கட்ராமன், காந்திராஜ் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் 25 விவசாயிகளை சேர்ந்த முன்னணி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் விவசாய சங்க தலைவர்கள் பி.ஆர். பாண்டியன், ஐயாக்கண்ணு, சாமி நடராஜன், மாசிலாமணி, ரவீந்திரன் உள்ளிட்ட பங்கேற்றனர். தாவேகா தனது தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100%, பெரு விவசாயிகளுக்கு 50% கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த வட்டி தவணை முடியும் தருவாயில் திருப்பி செலுத்திய விவசாயிகளுக்கு தள்ளுபடி அறிவிப்பில் பயன்பெற அனுமதிக்க வேண்டும் அப்படின்றத கோரிக்கையை வச்சுருக்காங்க. குடும்ப அட்டைக்கு ஒருவர் என்ற பாகுபாடு கூடாது. ஏற்கனவே கடந்த ஆட்சியில் தள்ளுபடி செய்த வழிமுறையை பின்பற்றி தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட வேண்டும். நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 3,500, கரும்பு டன் ஒன்றுக்கு 4,500 விலை நிலம் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் முன்வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி.ஆர். பாண்டியன் கூறுவது, விவசாயிகளின் கோரிக்கைகள் அனைத்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும். உரிய அறிவிப்புகள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வெளியாகுமாம் என அமைச்சர்கள் உறுதியளித்துள்ளனர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு கூறும்பொழுது, 8 அமைச்சர்கள் பங்கேற்று விவசாயிகளின் குறையை கேட்பது இதுவே முதல் முறை. எங்கள் கோரிக்கைகள் மீது நல்ல முடிவு ஒரு வாரத்தில் வரும் என்றார். கூட்டத்தில் நிதித்துறை செயலாளர் சித்தி, கூட்டுறவுத்துறை செயலாளர் பி. அமுதா, வேளாண் துறை செயலாளர் சங்கர் உள்ளிட்ட அதிகாரிகள், எம்எல்ஏக்கள் எல்லாமே இதில் பங்கேற்றிருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை மறுபரிசீலனை செய்ய போகிறாங்க. கிட்டத்தட்ட அதிகபட்சம் 4 லட்சம் வரைக்கும் 100% தள்ளுபடி, 4 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா 50% தள்ளுபடி அப்படின்ற மாதிரி மாற்றி அமைக்க போகிறாங்க முதல்வர் விஜய் அவர்கள். ஸோ கண்டிப்பாக விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவாங்க அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே தற்சமயம் நிலவுகின்ற அந்த ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாம். சரிங்க மக்களே. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கணக்கில் எடுத்துகிட்ருக்காங்க. பயிர்க்கடன் தள்ளுபடியில் அதிகளவு பார்த்திங்கன்னா மானியத்தை கொடுக்கலாமா, தள்ளுபடியை வழங்கலாமா அப்படின்ற மாதிரி பேச்சுகள் அங்கங்கே போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அடுத்தடுத்த தகவல்கள் விரைவில் வரும். வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.